மாண்பு உறுப்பினர் ரவி அவர்கள். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்ட அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் சு ரவி அவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க சுமார் 2006 களத்தில் இருக்கிறீங்க. சுமார் அது மாதிரி 3 முறை 2011, 2016, 2021 ஆகிய தேர்தலில் வெற்றி பெற்று தொடர் ஆட்ரிக் நாயகன் என்று சொல்லி பொதுமக்கள், அரக்கோணம் தொகுதி மக்கள் எல்லாம் உங்களை புகழ்ந்து ஒரு அடையாளத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. இப்போது 4வது முறை, அதாவது வெற்றியில் 3 முறை வெற்றி பெற்றீங்க, 4வது முறை 5வது முறை நிற்கிறீங்க. ஸோ எந்த மோட்டிவ் நிற்கிறீங்க, எப்படி உங்களுடைய தேர்தல் களம் எப்படி இருக்குது சொன்னியா நல்லா இருக்கும். முதலாக 2006 மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு முதலாக வாய்ப்பு கொடுத்தார்கள். அதில் நான் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அதற்கு பிறகு மீண்டும் அம்மா அவர்கள் 2011 வாய்ப்பு கொடுத்தார்கள். 26,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2011 2016 வரை நான் 2011 சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கும் போது இந்த சட்டமன்ற தொகுதி துரும்பாக இருந்தது. போக்குவரத்து வசதி இல்லை, சுகாதார வசதி இல்லை. அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் போக்குவரத்து வசதி இல்லை, சுகாதார வசதி இல்லை, கல்வி வசதி இல்லை. துரும்பா இருந்த தொகுதி. காரணம் என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வெளியூரை சேர்ந்தவர்கள் வந்தாங்க, நின்னாங்க, ஜெயிச்சாங்க, போயிட்டாங்க. மக்களை பற்றி அவர் கவலைப்படுவதே இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரணும், ஒரு எம்எல்ஏ பதவிக்காக வந்தார்கள், போனார்கள். நான் வந்த பிறகுதான் அந்த 2010 பொதுவாக பார்த்தீங்கன்னா அரக்கோண மக்கள் என் தன்மண் என்னுடைய என்ற ஒரு பாணி நமக்குள்ள இருக்குல்ல சார், அரக்கோணம் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி நீங்களும் வந்து உணர்வு, என் மக்களுக்கு நான் செய்யணும், அரக்கோணம் தானே போகிறேன், என் தொகுதி மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குல்ல. ஆமாம், நான் இந்த ஊர்லேயே பிறந்தேன், இந்த ஊர்லேயே வளர்ந்தேன், இந்த ஊர்லேயே நான் படித்தேன், இந்த ஊர்லேயே நான் இருக்கிறேன், குடியிருக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க? என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து இது பூர்வீகமான ஊர், என் ஊர். இந்த மண்ணுக்கு நான் செய்யணும், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம நல்லது பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் நான் எம்எல்ஏ வந்திருக்கிறேன். மக்களுக்கு பணியாற்றணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த பதவியினுடைய வாய்ப்பை மக்களுக்கு பயன்படுத்தணும்னு தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன். சொல்லுங்க சார். அதை தொடர்ந்து நீங்கள் வந்து சாலை வசதிகள் இல்லை, எந்த ஒரு வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று 5 வருடம் புரட்சித் தலைவர் அம்மா இடத்துல பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் வச்சு சட்டமன்றத்தில் அதிகமான கேள்விகளை கேட்ட கேள்விகள் எல்லாம் திட்டங்களாக மாறி தொகுதிக்கு எல்லா திட்டங்களையும் அந்த 5 வருஷத்தில், அதாவது 50 வருஷம் செய்ய முடியாத சாதனைகள் எல்லாம் 5 வருஷத்துக்கு செஞ்சோம். பாலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பாலங்கள் கட்டினேன். முக்கியமான பாலங்கள் என்ன சொல்ல முடியுமா சார்? நம்ம இப்போ அரக்கோணம் பகுதியில் கிருஷ்ணாபுரம், வளர்ப்புறம், அதெல்லாம் மிக முக்கியமான பாலம். ஒரு கிராமம் மழை வந்துச்சுன்னா ஒரு கிராமத்துக்கு இருந்து இன்னொரு கிராமத்திற்கு வர முடியாது, துண்டிக்கப்படும். அதே போல் தக்கோல அனந்தாபுரம் கிராமம், அது போன்ற கிட்டத்தட்ட 10 பாலங்களை நான் மேம்பாலங்களை, உயர்மட்ட மேம்பாலங்களை கட்டி, அதாவது நம்ம தொகுதியில் எந்த கிராமத்துக்குன்னா எப்படி வேணா போயிட்டு வரலாம் போக்குவரத்துக்கு. இந்த முதல் போக்குவரத்து பண்ணலாம். அது மட்டுமல்ல, பிரதான கோரிக்கை நம்முடைய சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் போதும் வேட்பாளர்கள்லாம் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள்லாம் வரும்போது பத்திரிகையாளர், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் வந்து கேட்பாங்க, உங்களுடைய வாக்குறுதி என்னங்கன்னு கேட்பாங்க. எல்லா வேட்பாளர்களும் நாங்கள் கலைக்கல்லூரி கொண்டு வரோம். ஆனால் இந்த அரக்கோணம் தொகுதியில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களாம் சென்னைக்கு போனோம், காஞ்சிபுரம் போனோம், வேலூர் போனோம், அண்டை மாவட்டங்களை தான் நோக்கி போனோம். எல்லாருமே அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் யாரும் கொண்டு வந்து அரசு கலைக்கல்லூரி இல்லையா? ஆமாம். ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா கட்சிக்காரர்கள் அவங்களுக்கும் ஒரு கலைக்கல்லூரி அப்படி செய்து வர நம்ம நீங்கள் அரசு கலைக்கல்லூரி இன்னைக்கு அதில் ஒரே ஒரு 3000 ரூபாய் செலவு பண்ணிட்டு பட்டம் வாங்கிட்டு போகிறாங்க.
1800 எவ்வளவு பேர் இப்போ இந்த வரைக்கும் எவ்வளவு கிராம மக்கள் அதில் பயன்படுத்துவாங்க, மாணவர்கள் பயன்படுத்திருப்பாங்க? இங்கே இதுக்கு கிட்டத்தட்ட நான் துவங்கி இப்போ 12 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12-13 வருஷம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 400 மாணவர்கள் படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா சென்னை போய் படிக்கணும்னா கஷ்டப்படுவாங்க சிலர் வந்து அதனால பாதி படிப்பு நிறுத்தி விடுவாங்க. இப்போ மாணவர்கள் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் அனுப்பணுமா, அது பெண் பிள்ளையா இருக்கட்டும் ஆண் பிள்ளையா இருக்கட்டும்னு சொல்லி இப்போ அது ஒரு டிராபேக் தான். பட் பக்கத்திலே இருக்கும்போது 1800 மாணவர்கள் படிக்கிறாங்க. குறிப்பாக போனால் அது மாணவிகள் தான் அதிகமாக படிக்கிறாங்க. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மகளிர் கல்லூரி மாதிரி இருக்குது. ஸோ எல்லாரும் இலவசம் வேறு எதனா கொடுக்கும்போது நீங்கள் வந்து கல்வி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், கல்வி, உயர்கல்வி கட்டாக்கனியாக இருந்த உயர்கல்வி வந்து எளிதில் இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் போய் படிக்கிறாங்க. அங்கே படிப்பவர்களுக்கு வந்து தங்கும் விடுதி வந்து 2 விடுதி கட்டி கொடுத்துருக்குறேன். தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தங்கும் விடுதி கட்டி கொடுத்துருக்குறேன். பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய விடுதி போய் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும். 3 பாடப்பிரிவுகளோடு 6 பாடப்பிரிவுகள் இளங்கலை பாடப்பிரிவுகளோடு தொடங்கப்பட்ட அந்த கல்லூரி 9 பாடப்பிரிவுகளை இளங்கலை பாடப்பிரிவாக்கி 5 முதுகலை பாடப்பிரிவாகணும். அதில் இப்போ கூட திமுக ஆட்சியில் எம்காம் பாடப்பிரிவு வந்து பெரும்பாக்கம் கலைக்கல்லூரி புதுசாக ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கு எத்தனை போயிட்டாங்க. எப்போ வந்து சார் கடந்த வருடம். அதாவது நம்ம ஏன்னா எதிர்கட்சி நல்லா கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு தடை இருந்துச்சு. நான் ஏற்கனவே எம்காம் இருந்தது, நான் தான் கொண்டு வந்திருந்தேன். அது ஒரு பாடப்பிரிவு வந்து அரசியல் கார்டு பிடிச்சிருக்குமா சார்? அப்போ கொஞ்சம் மாணவர்கள் குறைஞ்சாங்க அந்த ஒரு அடிப்படையில் வந்து அப்போது நான் வந்து அதை வந்து நான் போய் கேட்டேன், எப்படி நீங்கள் கொண்டு போனீங்க? எம்காம் வந்து மிக முக்கியமானது, காமர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராமப்புற மாணவர்களுக்கு. ஒரு வருஷம் இப்போ சேரன்னா அடுத்த வருஷம் சேர போகிறான், நீங்கள் எதுக்கு வந்து குறைஞ்சாங்கன்னு சொல்லி கொண்டு போனீங்க அப்படின்னா, மா சுப்பிரமணியம் ஆரம்பித்தாராம் ஒருக்கா அங்கே வந்து அவருடைய தொகுதியில் ஒரு அரசு கல்லூரி புதுசாக தொடங்கினாங்க. அதில் போய் அவங்க இன்றைக்கு வந்து ஒரு பாடப்பிரிவு தூக்கிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. நான் இந்த 5 வருஷத்தில் பிஹெச்டி பாடப்பிரிவு தொடங்கணும்னு கேட்குறேன். சட்டமன்றத்தில் பேசினேன். உயர்கல்வித்துறை பொன்முடி கூட அடுத்த ஆண்டே துவங்கப்படும் சொன்னார். ஆனால் இந்த 5 வருஷம் ஒரு பிஹெச்டி கூட அவங்க தொடர்ந்து என்ன சார் போட்டீங்க, வேற என்ன பண்ணிருக்கீங்க? இல்லை, கலைக்கல்லூரி கொண்டு வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய அரக்கோணம் பகுதியில் 3 உயர்நிலைப் பள்ளியை வந்து மேல்நிலைப் பள்ளியை தரம் வைக்கிறோம். அதாவது கிராமப்புறங்களில் வந்து உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு படிச்சுருந்தாங்கன்னா அவன் வந்து +1 சேரணும்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இல்லை 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் போய் அவன் +1 சேர முடியும். அதனால் பெண்கள் போக முடியல. சில பேர் வசதி இல்லை, நம்ம குழந்தை பஸ்ஸில் போயிட்டு வரணும், எப்படி போவான் வருவான்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க. இப்போ நான் வந்த உடனே அந்த 3 நம்ம தொகுதியில் 3 உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாகவும், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 3 ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாகவும், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் காமராஜர் காலத்துக்கு தான் நிறைய தொடக்க பள்ளிலாம் துவங்கினாங்க. ஆனால் நம்முடைய தொகுதியில் 3 இடத்துல கண்டறிந்து, அதாவது சின்ன சின்ன குழந்தைங்க தண்டவாளத்தை தாண்டி போகிறாங்க, ஹைவேஸ் தாண்டி போகிறாங்க, விபத்துக்குள்ளான ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க. அதனால பயந்து பெற்றோர்கள் கூட எல்லாம் கூலி வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள். ஆனால் அந்த குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, படிக்காமே போயிடாங்க அந்த பகுதியில். அது 3 ஏரியாவில் இன்றைக்கு மாங்காட்டு அருந்ததிப்பாளையம், அரிகிலபாடி இருளர் காலனி, பெருங்குளத்தூர் இந்திரா நகர், அந்த 3 இடத்துல ஒரு தொடக்கப்பள்ளி தொடங்கி அதுக்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்குறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 13 மேல்நிலைப் பள்ளிகளும் 10 உயர்நிலைப் பள்ளிகளுக்கு அத்தனை பள்ளிகளுக்கும் நபார்டு திட்டத்தின் கீழ் அம்மா ஆட்சியிலும் எடப்பாடியார் ஆட்சியிலும் கல்லூரி போல் கட்டடம் கட்டி கொடுத்துருக்குறேன். எல்லா வசதியோடு கட்டி கொடுத்துருக்குறேன். அது மட்டுமல்ல, சுகாதாரத்தை எடுத்துக்கொண்டால் மக்கள் எல்லாம் உடனே அருகிலே போய் அவங்க வந்து மருத்துவ சிகிச்சை பெறணும்னு சொல்லி முதலுதவி பெறணும், பிரசவம் போன்ற அவசரமான இதுக்கெல்லாம் வந்து அவங்க பயனடையணும்னு சொல்லி நம்ம அரக்கோணத்தில் வந்து தொகுதியில் மட்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் வந்து 4 ஆரம்ப சுகாதார நிலையம், புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்து 50 லட்சம் ரூபாயில் கட்டடம் கட்டி கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கணும். ஆனால் அரக்கோணம் ஒன்றியத்தில் இது வரைக்கும் அதுக்கிட்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரமே இல்லாமல் இருந்தது. நான் உடனே இது கொள்கை முடிவு,
ஏன் எங்களுடைய வட்டார வளர்ச்சி அரக்கோணம் வட்டாரத்துக்கு ஏன் வந்து நீங்கள் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் கொடுக்கலன்னு சொல்லி மூதூர் வந்து ஆரம்ப சுகாதாரத்துக்கு 24 மணி நேரம் இயங்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் கொண்டு வந்து இன்னைக்கு எல்லா மக்கள் பயனடைகிறாங்க. திமுக கோட்டை தானே நீங்க வந்த பிறகு அதிமுக நீங்க சொல்ற மாதிரி அதிமுக கோட்டை ஆயிடுச்சு. அது முன்னாடி ரஞ்சன சொல்லியிருப்பாங்க அரக்கோணம் பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டை என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா சார்? பிரசித்தர் எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவோட வெற்றி பெற்றது. அண்ணன் விஜயசாதியோட மந்திரியாக இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு மாறி மாறி வந்தது. ஆனால் தொடர்ந்து வெற்றி வந்து நான் 2011 வெற்றி பெற்றதுலேருந்து இது அதிமுகனுடைய கோட்டையாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட நிறைய பேர் வந்து நான் இது வந்து காரணம் வந்து நீங்க செய்யற சேவையா அல்லது வந்து எடப்பாடி திட்டங்கள்? ஏன்னா இப்போ ஒரு தொகுதி வந்து இதே மாதிரி நிறைய யாருக்கும் இப்படி வெற்றி கிடையாது. தொடர்ந்து வெற்றி என்பது வந்து பெரிய சாதனை தான் சொல்லலாம். உங்களுடைய சேவைகள் உங்களுடைய சேவைகளா எப்படி பார்க்கலாம்? இப்போ 2011 நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்து அந்த 5 ஆண்டு காலம் முதல் 5 ஆண்டு காலம் சிறப்பான திட்டங்களை நான் வந்து அரக்கோணத்துக்கு கொண்டு வந்தேன். அப்போ மக்கள் எல்லாம் வந்து எல்லாமே எண்ணி பார்த்தாங்க, என்ன இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே இது மாதிரிலாம் செய்யலையே, ஒரு சட்டமன்ற பணி நல்லா இவர் செய்கிறாரு, எல்லா திட்டமும் கொண்டு வராரு, மக்களோட மக்களாக இருக்கிறாரு, மீண்டும் இவருக்கு ஏன் நம்ம வாக்களிக்க கூடாதுன்ற அளவுக்கு மக்கள் வந்து நினைச்சாங்க. இந்த பார்க்க எப்படி சார் வந்துச்சு? இப்போ ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் அவ்வளோ லிங்க் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இது நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு சமுதாய பணியில் இருந்தீங்களா அல்லது எப்படி இது இல்லை இப்படி தகப்பு அப்படியே வந்ததா எப்படி வந்தது சார்? இல்லை, எங்களுடைய குடும்பமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அரசு ஊழியர்கள். அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்களா முதல் கட்ட? நான் வந்து சிறு வயதிலிருந்தே வந்து என்னுடைய ஹாபிட் என்னன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும் என்ற ஒரு ஹாபிட் எனக்கு. எல்லாருக்கும் உதவி பண்ணணும், ஒரு இறக்க குணம் எனக்கு ரொம்ப. எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுவேன். எல்லாருக்கும் என்ன தேவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செய்யணும். எனக்கு என் பாக்கெட் இல்லைன்னா கூட செய்யணுன்ற கூடிய நினைப்பேன். அப்போ நான் வந்து கல்லூரியிலே மதுரை சட்டக்கல்லூரியிலே சட்டம் படித்து கொண்டிருந்த போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து அப்போது ஆட்சி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து வரும்போதெல்லாம் அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த சத்துணவு திட்டம், அதே மாதிரி இந்த கிராமம் கர்ணம் மணியம் இதெல்லாம் ஒழிச்சிட்டு இளைஞர்களுக்கெல்லாம் வந்து கிராம நிர்வாக அதிகாரிகளாக வேலைவாய்ப்பு, ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து வீடுகள் கட்டி கொடுக்குறது, அவர் ரொம்ப இரக்கமான எல்லாரிடத்திலும் பழகிறதுலாம் எனக்கு அவர் இருந்தான். அப்போ ஸ்டூடெண்ட் தான். அரசியல் வர்றதுக்கான காரணம் எம்ஜிஆருடைய பேச்சாவுடைய செயல்பாடுகள் வந்து என்ன அவர் ஈர்த்தது. நம்ம இந்த இயக்கத்துக்கு ஏன் நம்ம போகக்கூடாது, இந்த இயக்கத்திலிருந்து ஏன் நம்ம செய்யக்கூடாது, எம்ஜிஆருக்கு அப்படி எம்ஜிஆர் மதுரைக்கு வரும்போதெல்லாம் நான் போய் நின்று பார்த்துட்டு படத்தை காட்டிலும் பேச்சாற்றலாம் ரொம்ப பார்த்தேன்னு பிடிச்சது. அதுக்கு பிறகு என்னாச்சு, நான் சட்டம் படிச்சுட்டு முடிக்கும்போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இறந்துட்டார். அப்போ என்னடா இது தலைவர் இறந்துட்டாரு, நம்ம அரசியலுக்கு உள்ள நோஞ்சம் வரலான்னு சொல்லி அப்போ ஒரு திட்டம் வந்துச்சு எங்களுக்கு. ஆனால் வந்து நான் படிச்சது மதுரை படிச்சது. அங்கே போய் நம்ம போய் அரசியல் வந்து அந்த அளவுக்கு அங்கே மதுரையில் வந்து நம்ம அரசியல் பண்ண முடியாது. சொந்த ஊரில் தானே பண்ண முடியும். சொந்த ஊரில் என்னுடைய அண்ணன்கள் சகோதரர்கள்லாம் பங்காளிங்க அவங்களெல்லாம் வந்து எல்லாம் அதிமுக. எங்கள் கிராமத்திலலாம் நிறைய எம்ஜிஆர் தான் ரொம்ப தெய்வமாக கொண்டாடுவாங்க. சரி, நம்ம கிராமத்தில் போய் அவங்களோட சேர்ந்து நம்மளும் பண்ணலாம் சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கும்போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இறந்துட்டேன். இறந்த உடனே 87 நான் அன்னைக்கு சட்டத்தை வந்து நான் 4ஆம் ஆண்டு படிச்சுங்கிறேன். அதுக்கு பிறகு கட்சி ஜேன்னு உடையுது. உடஞ்ச உடனே அப்போ சட்டக்கல்லூரியில் வந்து அம்மா ஜே அணி அணி 2 அணி அங்கே உருவாகுது. அப்போ வந்து நாங்கள் ஜே அணியில் நாங்கள் காரணம் என்ன சார்? ஜே அவர்கள் இப்போ எம்ஜிஆர் பார்த்த எனக்கு வந்து அவர் பேச்சாற்றல் பிடிச்சிச்சு அப்படின்றீங்க. இப்போ ஜேக்கு அதுக்கு பிறகு அப்போ வந்து அம்மா வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க. நல்லா பேசினாங்க அம்மா. எதிர்காலத்தில் இந்த அம்மா வந்து இந்த கட்சியை வந்து வழி நடத்துவாங்க அந்த ஒரு நம்பிக்கை அந்த அம்மா மேலே.
ஜானகி அம்மா வயசானவங்க, வயசானவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தகுதினா அவர்கள் எம்ஜிஆருடைய மனைவி. ஆமாம். ஒரு அந்தஸ்து அந்த அம்மாவுக்கு கண்டி கட்சின்னு பார்க்கும்போது அம்மா வந்து கொள்கை பரப்பு செயல்றாங்க, எம்பி மாநிலங்களை உறுப்பினராக இருந்தாங்க. நல்ல பேச்சாற்றல், அம்மா கட்சி நடத்துகிறாங்க. எம்ஜிஆருக்கு அரசியல் வாரிசுன்ற அளவுக்கு அப்போ அம்மா இருந்தாங்க. அதனால் எனக்கு அம்மாவுடைய வழி பின்பற்றிட்டு சட்டம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்து அதிமுகவில் வந்து தீவிரமாக பணியாற்ற ஆரம்பித்தேன். முதல் பதவி இது சார், அதிமுக வந்து இணைஞ்ச உடனே என்ன பதவியில் ஃபர்ஸ்ட் பயணி? கிளைக்கழக செயலாளர். அந்த அனுபவம் எப்படி இருக்குது சார்? 91 கிளைக்கழக செயலாளர். எங்கள் கிராமத்துக்கு கிளைக்கழக செயலாளர். அப்போ முதலாக எங்களுடைய கிராமத்தில் அதிமுக கொடியை வந்து என்னுடைய தலைமையில் அப்போ வந்து இந்திரகுமாரி வந்து அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து முதலாக வந்து கொடியேற்றினேன், கிளைக்கழக செயலாளர். கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் 37 வருஷமாக வந்து கிளைக்கழக செயலாளர், அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர், ஒன்றிய செயலரான, அதுக்கப்புறம் மாவட்ட கழக பொருளாளர், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர், தொகுதி கழக இணைச் செயலாளர், அதுக்கு பிறகு 6 தொகுதிக்கு வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர். இப்போ 8 வருஷமாக தொடர்ந்து நான் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர், அதுக்கு பிறகு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர். நான் 8 வருஷமாக பணியாற்றுவேன். 37 வருஷமாக அதிமுகவில் எதிர்கட்சி கொரோனா இப்போ சட்டமன்ற எதிர்கட்சி துணைப்பதான் 3வது முறையாக நான் வெற்றி பெற்றதுனால அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து முன்வரிசையில் என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தாரு. துணைப்பதாக சொல்லுங்க. அப்புறம் சார் இப்போ நம்ம கூட்டணி வருவோம் மறுபடியும். இப்போ பாமக ஆக்சுவலாக வந்து அரக்கோணம் பகுதியில் வந்து பாமகவும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு அரக்கோணம் சோழிங்கர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஏற்கனவே ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதி பொறுத்த வரைக்கும் 2016 யாருடைய கூட்டணி இல்லாமல் அம்மா 234 தொகுதியும் தனித்து நின்னாங்க. அப்போது பிஎம்கே கூட்டணி கிடையாது. அப்போ மீண்டும் அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு அதுலேயும் நான் வெற்றி பெற்றேன். இங்கே கூட சொன்னாங்க, டிஎம்கே கொடுத்தா நாங்கள் ஜெயிச்சிருவோம், விசிகாவை தான் அவர் ஜெயிச்சிடுறாருன்ட்டு இங்கே பரவலாக பேசுனாங்க. என் காது கூட வந்துச்சு, சமூக வலைதளத்துலாம் கூட வந்துச்சு. ஏன்னா 2014 என்னை எதிர்த்து நின்றது யார்? ஆமாம், இது ராஜ்குமார். டிஎம்கே அரக்கோணம் நகரத்தை சேர்ந்தவர் தான் என்னை எதிர்த்து நின்னார். அவர் சூரியன் சின்னத்தில் தான் எதிர்த்து நின்னார். தோல்வி காரணம் எதை பார்க்குறேன்? மக்கள் வந்து அரக்கோணம் தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் சேவை மனப்பான்மை மற்ற இதை பார்க்குறாங்களா, அல்லது சிலர் சொல்லுவாங்க பணத்தை கொடுத்தா போகிறாங்க, பணத்தை கொடுத்தா அது மாதிரியான வித்தியா? சேவை மனப்பான்மை தான். இவர் வந்து 5 வருஷம் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்துக்கிறாரு, நமக்காக நல்லா வேலை செய்கிறாரு, நமக்கு உதவுறாரு. இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர் தான் நம்மளுக்கு இருக்கணும், இவர் தொடரணும்னு மக்கள் நினைச்சாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பணத்தில் கொடுத்தா மக்கள் போட்டுருவாங்க, இலவசம் கொடுத்தா போட்டுருவாங்கன்ற எண்ணம் இருக்குது. பட் அப்படி அரக்கோணம் தொகுதி மக்கள் அப்படி போகிறாங்களா? அப்படி எனக்கு தெரியல. நான் வந்து 3 தேர்தலாக பார்த்துட்டேன். 3 தேர்தலையும் மக்கள் வந்து நான் உண்மையாக இந்த தொகுதிக்கு உழைக்கிறதுக்கு வந்து அவங்க என்னை கைவிட மாட்டுறாங்க, மக்கள் கைவிட மாட்டுறாங்க. உழைப்பு ஒன்று, சொந்த ஊர் எளிதில் என்னை சந்திக்கிறாங்க, எளிமையாக இருக்கிறோம். எத்தனை மணி நேரம் ஆனாலும். ஆமாம், கைபேசியில் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. உடனே நான் அவங்களுக்கு என்ன செய்கிறோம். மீட்டிங்கில் இருந்தால் கூட நான் கூட இப்போ ஒரு இதுக்கு போனோம், மார்க்கெட்டில் நாங்கள் சர்வே எடுத்து போகும்போது ஒரு அம்மா அதான் சொன்னாங்க. ஒரு அம்மா வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்க கேட்கும்போது சொன்னாங்க, சார் என்ன சார் நாங்கள் எத்தனை மணி சொன்னாலும் டக்குனு நிற்கிறார் சார் அவர் அப்படின்னாங்க. ஸோ அது கேட்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இதுதான் காரணம் இவர்கள் வெற்றிக்கிட்டு நாங்களும் நீங்கள் கூட பாருங்கள். நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த நாள்லேருந்து புயல், வெள்ளம், வறட்சி, இதெல்லாம் இந்த புயல் வந்தபோதெல்லாம் அந்த புயலில் வந்து காலையிலேருந்து நான் வந்து நைட்டு வரைக்கும் சுற்றுவேன். ஒவ்வொரு வருஷமும் புயல் வரும்போதும் வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படும் போது இந்த மக்களாக கூடவே இருக்கிறேன் நான். இந்த இடத்துல பாதிப்புன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணினே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் நின்று அதிகாரிகளை கூட்டின்னு போய் உடனே நிவாரண பணிகளை பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சிட்ருக்கோம்.
அதுலேயும் இன்னைக்கு எனக்கு நிறைய எனக்கு இந்த தொகுதியில் இப்போ ஓட்டு கேட்க போகும்போதெல்லாம் என் உயிரை காப்பாற்றின ஒரு பாடுறாங்க. என்னன்னு சொன்னால், கொரோனா டைமில் வந்து அந்த கொரோனாவில் நான் வீட்டை விட்டு வெளியே எல்லாத்துக்கும் உதவியும் பண்ணோம். காலையில் ஃபோன் வச்சுன்னு உட்காந்தா நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, பெட்டு வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி அந்த கொரோனா டைமில் வந்து அப்போ வந்து திமுக ஆட்சி தான் இல்லைங்க? இல்லை, நம்ம ஓகே, நம்ம ஆட்சி, அதிமுக ஆட்சி தான், எடப்பாடி அண்ணன் ஆட்சி. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணோம். டிஎம்கே ஆட்சியில் இருந்துச்சு, அப்பவும் பண்ணணும். அப்பவும் வந்து மக்களுக்கு வந்து மருத்துவ அவங்களுக்கு எனக்கு வந்து அந்த கொரோனாவில் வந்து யாருக்கு என்னென்ன எப்படி அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணுன்றது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ்லேயே எனக்கு ஓரளவுக்கு வந்துச்சு. அதனால் நீ இங்கே போ, நீ இந்த இடத்துக்கு போ, நீ இங்கே போய் ரெஃபர் பண்ணுறேன், நான் இங்கே போய் நீ ட்ரீட்மெண்ட் எடு, இந்த இடத்துக்கு போ, சரி கொஞ்சம் வசதியானவரா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, உனக்கு பெட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி டக்குன்னு எல்லாரோடையும் நீ காலையில் கூட போனால் சொல்கிறாரு, எங்க நீ எனக்கு கடவுளுங்க. பட் அந்த ஒரு மனநிறைவு என்னதான் நீங்கள் வந்து இரவு பகலும் போராடினா கூட மக்களுக்கு சேவை செய்த அந்த ஒரு நிறைவு நமக்குள்ள எங்கள் உயிரை காப்பாற்றுனீங்க. அது மாதிரி வந்து நான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகத்தில் அந்த கொரோனா டைமில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஃப்ரீயாகவே நான் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வரவங்களுக்கு வந்து உணவு, அது சொந்த பணம் நானே கட்டி எல்லாருக்குமே அவங்களுக்கு உணவு கொடுத்துருந்தேன். அது மாதிரி நம்ம அவங்களுக்கெல்லாம் இது வந்து நம்ம சொல்லி காட்டக்கூடாது, செய்ததை சொல்லி காட்டக்கூடாது, நினைவு கூறலாம். ஏன் மக்கள் என் மேலே பாசமாக இருக்கிறாங்க, இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்கன்னு. ரெண்டாவது, என்னுடைய மைண்ட் செட் வந்து கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை வந்து நம்ம கைப்பற்றி விடணும், அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வாழ்வாதாரத்தை நம்ம உருவாக்கணும் சொல்லி தான் முதலே நான் வந்த பிறகு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்த உடனே நம்ம பகுதியில் வந்து இருளர்கள் பழங்குடியின மக்கள் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலை புறம்போக்கில் தான் குடியிருப்பாங்க. மழை காலத்தில் பார்த்தா மழை காலத்தில் தண்ணி வந்துடும், எல்லாம் ஸ்கூலில் எடுத்து வந்து தங்க வச்சு அன்றைக்கி போய் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறது போட்டு வரதெல்லாம் நிவாரணம் பண்ணி. அப்போ நான் அவங்கள போய் கேட்பேன், அம்மா நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கிறீங்க, வாங்க நாங்கள் வெளியே உங்களுக்கு மாற்று இடம் கொடுக்குறோம், அங்கே வந்து வீடு கட்டி கொடுக்குறேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க பயப்படுவாங்க, இல்லைங்க நாங்கள் இந்த இடத்த விட்டு வரமாட்டோம், அங்கே வந்தால் அவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, நாங்கள் இதே இடத்துல இருப்போம், இதே இடத்துல வாங்கி கொடுக்கணும் அடம் பிடிப்பாங்க. இல்லை, இது நீர்நிலை புறம்போக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தடை கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுக்கவே முடியாது, பட்டாவே கொடுக்க முடியாது பல முறை நம்ம அவங்க கிட்ட எடுத்து சொல்லி கூட அவங்க அப்புறமா நானாக போயிட்டு மறுபடியும் சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம புரிய வச்சு இன்னைக்கு நம்ம தொகுதியில் இருக்கிறவங்க மொத்த வரைக்கும் வீட்டு மனை பட்டா கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். யாருமே இப்போ நீர்நிலை புறம்போக்கு இல்லை. அந்த எந்த ஒரு எல்லா நல்ல மனக்கு. ஆமாம், இதனால வந்து நம்மளுக்கு எந்த பலனும் இல்லை, பலனை பார்த்து நமக்கு பலனை எதிர்பார்த்து பண்ணல. மக்கள் வந்து அந்த ஏழை மக்கள்கள் நம்ம கை தூக்கி விடணும். கூட்டணி இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு அடிப்படை தேவையோ ஜாதி சர்டிஃபிகேட், யாருமே ஜாதி சர்டிஃபிகேட் இல்லை. என்னன்னு கேட்டால் ஆர்டிஓ தான் கொடுக்கணும் ஜாதி சர்டிஃபிகேட். லிங்க் கேட்குறான் ஆர்டிஓவில், ஒரு அவங்க வந்து அப்ளிகேஷன் யாரா ஒருத்தர் போட்டானா உங்கள் பெரியப்பா என்ன ஜாதி, உங்கள் அப்பா என்ன ஜாதி, உங்கள் தாத்தா என்ன ஜாதி, அவங்க யாருமே சர்டிஃபிகேட் வச்சில்ல. அப்போது யாருமே சர்டிஃபிகேட் வாங்காத யாரும் பசங்க படிக்காமல் போயிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் வந்து கலெக்டர் கிட்ட போய் பேசி நீ கேம்ப் போடுங்க, ஒரு கேம்ப் மெகா கேம்ப் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து மனு கொடுத்தாங்க. நாங்களே மனு கொடுக்க வச்சு எல்லாத்துக்கும் விசாரணை பண்ணி எல்லாருக்கும் நம்ம ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ அதை வச்சு இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கினா இன்னைக்கு பசங்க போய் எல்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. கூட ஒரு பொண்ணு கூட படிச்சுட்டு காலேஜில் போய் கூட டிகிரி போய் படிச்சுட்டு அந்த பொண்ணு கூட பேட்டி கூட கொடுத்துருக்கு. இந்த மாதிரி என்ன ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தனால தான் நான் படித்தேன். அது மாதிரி நம்ம மக்கள் அடுத்த வளர்ச்சி திட்டங்கள் பண்ணுறோம், நிறைய திட்டங்கள் கொண்டு வரோம், மக்களுக்கு தேவையான திட்டங்கள்லாம் கொண்டு, அது ஒரு பொதுவான திட்டங்கள். ஆனால் கீழே இருக்கிற மக்களை வந்து நம்ம தூக்கி விடணும். ரெண்டும் தொகுதியும் வளர்ச்சி அடையணும், கீழே இருக்கிற மக்களும் வளர்ச்சி அடைஞ்சாதான் ஒரு வளர்ச்சி. பார்த்தீங்கன்னா இப்போ என்டிஏ கூட்டணியோட பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க அரக்கணம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க தான் சரியான வேட்பாளர்.
இது ஒரு காம்படிஷன் வந்திருக்கலாம், ஒருவேளை காம்படிஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ காம்படிஷன் வந்திருக்கலாம், இல்லை ஏன்னா கூட்டணி போது ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்டிருக்கலாம். பட் இதே பாணி ஏன் வந்து திமுகவில் கடைப்பிடிக்கல? திமுக கூட்டணி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் தெரியும் இது அதுவும் ஒரு ஜாமாவான்கிட்ட நம்ம மோதுறோம். ஒரு தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்கிறாரு. அவர் நல்லா படிப்பாளி பண்பாளி எல்லாம் இருக்கிறாரு. ஸோ ஆனால் வந்து எவ்வளோ தான் வைக்கிறாங்களா? அது ஏன் சார் அந்த கூட்டணியில் என்னதான் நடக்குது? திமுகவை பொறுத்தவரை மக்கள் நலனை பற்றி அவங்க சிந்திக்கிறதில்லை. வேட்பாளர் கூட்டணி தர்மம், கூட்டணி அவங்க அப்படிதான் போறாங்க. அவங்க வந்து அவங்க கட்சி ஜெயிக்கணும், கூட்டணி ஜெயிக்கணும், மக்கள் எப்படி போனால் பரவாயில்ல, அவங்க ஜெயிக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய கட்சி திமுக. அவங்க அப்பாவும் கருணாநிதியும் அப்படி தான் பண்ணார், மகன் ஸ்டாலினும் அப்படி தான் பண்ணுறாரு, உதயநிதி அவரும் அப்படி தான் பண்ணுவார். என்னன்னு சொன்னால் இந்த தொகுதி மக்கள் மீது அவருக்கு அக்கறை இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும், திட்டமிட்டு இந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபீல் எப்படி சார் ஃபஸ்ட்டு யாரை போகிறோம்? ஏன்னா கடைசியாக தான் சொன்னாங்க, அறிவித்தாங்க இதை. ஆமாம், உங்களுக்கு ஃபீல் வந்து ஒரு இவ்வளோ அறிவிச்சாங்க, அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் இவ்வளோ அதிமுக வேட்பாளர் அறிவிச்சாங்க. சரி, நமக்கு எப்பவுமே ஒரு ஆவணம் இருக்குல்ல, நம்மளுக்கு எதிராளி யார் இருப்பாங்க, அது ஏதோ ஃபீல் இருந்துச்சா? நான் அதை பற்றி கவலைப்படல. என்னை எதிர்த்து தேர்தல் காலத்துல இல்ல தேர்தல் காலத்துல எதிரி நிக்கத்தான் போறாங்க, யாராவது நிக்கத்தான் போறாங்க. நான் அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. நம்ம வெற்றி பெறுவோம். என்ன காரணம்? நம்ம சேவை செஞ்சிருக்கிறோம், சேவை செய்து கொண்டிருக்கிறோம். தாவேக்கா விஜய் வந்திருக்கிறாங்க. ஸோ அரக்கோணம் பகுதியில் இந்த பாதிப்பை ஏற்படுத்துமா? எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும்? அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக வாக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதி அதிமுக. பெரும்பான்மையான வாக்குகள் அதிமுக இருக்கு. அதிமுக வாக்குக்கு எந்த சாதாரணமும் வராது, தாவேக்கா நிற்கிறதுனால வராது. அவர் தான் சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டின்ட்டாரு. அவங்க திமுக ஓட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் எங்களுக்கு ஒன்றும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. என்னை பொறுத்தவரை அரக்கோணம் தொகுதி மக்கள் என்னை எந்த விதத்தில் கைவிட மாட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வீண் போகுது சார். இப்போது நீங்கள் இப்போ வந்து இத்தனை காலம் வந்து ஸ்டடி பண்ணி ஒரு 15 ஆண்டுகள் வந்து பயணம் செய்திருக்கு, மக்களோட மக்களாக பயணம் செய்து. சரி, இது செய்யணும் அப்படின்னு அதில் இப்போ ஏற்கனவே நீங்கள் செய்த ஒரு சம்பவத்தில் இந்த மக்களுக்கு நான் செய்யும் போது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு, சந்தோஷம், நிறைவு இருந்துச்சு, மறக்கவே முடியாது இது அப்படின்ற ஏன்னா மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் இது முடியாதுன்னாங்க, முடிஞ்சிச்சு. இல்லை இது செய்யும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், நினைச்சே பார்க்கல இப்படி ஆகும்ன்ற ஒரு மறக்க முடிய நிகழ்வு. எனக்கு வந்து இந்த தொகுதியில் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துக்கிறேன், எண்ணில் அடங்காத திட்டங்கள். அதெல்லாம் வந்து எல்லாருமே இன்னைக்கு தொகுதியில் போகும்போதெல்லாம் சொல்கிறாங்க, எந்த திட்டம் செஞ்சீங்க நீங்கள், அந்த திட்டம் செஞ்சுருக்கீங்க, எங்களுக்கு பாலம் கட்டி கொடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு எல்லா ஸ்கூல் கட்டி கொடுத்துக்கிறீங்க. ஒரு மனநிறைவு தான். அதை காட்டிலும் எனக்கு வந்து எப்பவுமே ஒரு சந்தோஷப்படக்கூடியது என்னென்னா கலைக்கல்லூரி தான். கலைக்கல்லூரி வந்து யாராலுமே கொண்டு வர முடியாது எனக்கு இருந்தது, அது நான் கொண்டு வந்த படிப்பு. மக்களுக்கு வந்து கல்வி கொடுத்தா அது ஒரு உயர்கல்வி. அந்த நான் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எம்எல்ஏ ஆகி போய் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உட்காடுறேன். கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு பேச்சு, கை கால்லாம் நடுங்குது. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பேரவை, அண்ணா, எம்ஜிஆர் இந்த அவை. அம்மா எதிரே உட்காந்துருக்குறாங்க, நான் எதிரே உட்காந்துருக்குறேன், கன்னி பேச்சு பேசுகிறேன், கை கால்லாம் நடுங்குது. நம்ம வேறு தொகுதியில் வேறு கலைக்கல்லூரியை கொண்டு வரோம்னு சொல்லியிருக்கு, தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்துக்கிறோம். நம்ம கொண்டு வர முடியுமா முடியாதா பொண்ணு அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா நான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துட்டு வந்து இருக்கிறேம்மா. அப்போ உங்களுக்கு தைரியம் எப்படி சார் வச்சு? மக்கள் கண்ணில் செஞ்சாங்களா? எப்படி அது ஒரு தைரியப்பட்டு மக்களுக்காக நம்ம கண்டிப்பாக உட்காந்து போலாமா வானானும் போது இல்லை, மக்களுக்காக துணிஞ்சு எழுச்சி மனசு திடப்பட்டு தைரியப்படுத்திக்கிட்டு, சரி அம்மா எதில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, அம்மா கிட்ட சொல்கிறேன், அம்மா முக்கியமான தேர்தல் வாக்குறுதிம்மா, எங்கள் தொகுதியில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழை மாணவர்கள்லாம் கல்லூரிக்கு போனோம்னா சென்னை போனோம்மா, எங்களுக்கு பிரதான கோரிக்கைமா அது, நான் வாக்குறுதி கொடுத்துருவேன், அம்மா கிட்ட நான் எப்படியாவது வாங்கி வந்துறேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறேம்மா,
எனக்கு ஒரே ஒரு கலைக்கல்லூரி மட்டும் கொடுத்துருங்கம்மா நான் பேசும்போது அம்மா அப்படி என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு நோட் புக் எடுத்து எழுதினாங்க. எழுதினோடனே சரி அம்மா என் நோட் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. ஒரு 2 வாரம் பொறுத்து அம்மா வந்து அசம்பிளியில் வந்து 22 கல்லூரிகளை அறிவிக்க போகிறாங்க அம்மா 110ல். ஒன்று அம்மா அறிவித்தாங்க. எனக்கு பதட்டமாயிடுச்சு. அதாவது எப்படி அம்மா 22 கல்லூரியில் நம்மளுக்கு அறிவிப்பாங்களா? அப்போது அம்மா ஒவ்வொரு காலேஜாக படிச்சுட்டு வராங்க. ஒரு மாவட்டம் பேர் சொல்கிறாங்க, ஒரு காலேஜ், அந்த ஒரு காலேஜ், ஒவ்வொரு மாவட்டமாக படிச்சு கடைசியாக முடிகிற வரைக்கும் வந்துச்சு. வரவே இல்லை, போச்சு. 22வது கல்லூரி லாஸ்ட் வேலூர் மாவட்டம். ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது. வேலூர் மாவட்டம்னு தெரிஞ்சுக்கணும். நான் இங்கே அரக்கோணமாக தான் இருக்கணும், அரக்கோணம் தொகுதின்னாங்க. அப்படியே எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல. இவ்வளோ பெரிய திட்டம், நம்மளை இனிமேல் அந்த தொகுதியில் அசைக்கவே முடியாது. அப்படியே எனக்கு கண்ணீர் வந்துச்சு, ஆனந்த கண்ணீர். என்னால் முடியவே இல்லை. அப்புறம் அறிவிச்சுட்டு அம்மா வந்து விட்டவொடனே நான் குடுகுன்னு எழுந்து ஓடி போய் சைடில் வந்து அம்மா காலில் விழுந்து மக்களுக்காக அப்படி வெளியே வந்து என்னால் கண்ணீரே தொடச்சிக்கிட்டேன் வெளியே. அப்போதான் வந்து அந்த ஒரு பெரிய திட்டம், இன்னைக்கு நான் வந்து இந்த தொகுதியில் நிற்கிறேன் அண்ணா, இவ்வளோ பெரிய திட்டமே நம்ம கொண்டு வந்துட்டோம். ரொம்ப வேற பெரிய ஆள் இல்லை சார். அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி யாரும் கிடையாது. முன்னாடி பேசுறதுனால ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பேசுறது வந்து மற்றதெல்லாம் ஒன்றும் அவ்வளவா கிடையாது. இனிமேல் வந்து நம்ம எந்த திட்டம் வேணா கொண்டு வரலான்ட்டு ஒரு தைரியம் வந்துச்சு. அதனால தான் வந்து எல்லா திட்டமும் அம்மாவை கிட்ட அம்மா எங்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம் வேணுன்ற 110 கோடியில். வேலூர் மாவட்டத்தில் 11 நகராட்சி, எந்த நகராட்சியுமே கொடுக்கல அம்மா. அரக்கோணம் நகராட்சி அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு சார். ஃபுல்ஃபில் ஆகி நல்லா எல்லாமே ரோடுகள்லாம் போட்டு அதனால தானே ஆச்சு, நல்லா ஆச்சு. அப்புறம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வேணும்னு கேட்டேன். அதனால அம்மா ஒரு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். அது மாதிரி எல்லா திட்டமும் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து அம்மா வந்து ஒரே ஒரு கலைக்கல்லூரி கொடுத்து ஒரு ஊக்கம். 2வது எடப்பாடியார் வந்து நான் வந்து இப்போ ஒரு ஆர்டிஓ அலுவலகன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு கேட்கணும் ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு குற்றச்சாட்டு, அதாவது என்னன்னா மக்களிடம் பேசுறது போல வந்து நமக்கு அரக்கோணத்தில் வந்து ராணிப்பேட்டை கலெக்டரேட் வந்து அரக்கோணத்தில் வந்திருக்கலாம், அது வந்து சரியா முயற்சி பண்ணலையா என்னன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது என்னை ஒரு நாள் கூப்பிட்டார். அப்போ நான் வந்து வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர். தம்பி இந்த வறட்சி மாவட்டம், நலத்திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரல. ஒரே ஒரு கலெக்டர் 250 கிலோமீட்டர் திருப்பத்தூர் டு அரக்கோணம் வரைக்கும் வரணும், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏன் மாவட்டத்தை 3ஆக பிரிக்கக்கூடாதான்னு கேட்டார். ஆனால் தாராளமாக பிரிங்கண்ணா. அப்போ நான் வந்து 6 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர். நான் அப்போ வந்து நம்ம 6 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறோம், பிரிச்சா நம்மளுக்கு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், ஒரு தொகுதிக்கு போயிடும். சுயநலமாக இருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருக்கணும், ஆனால் நான் வேணாண்ணா, நான் வேணான்னு சொல்லியிருந்தா அன்றைக்கி அவர் பிரிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அன்றைக்கி நான் பை எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சு ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் பை எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சு அப்போது சொல்கிறார். உடனே அண்ணா வந்து அண்ணா பிரிங்கண்ணா, எப்படி பிரிக்கலான்னு. திருப்பத்தூர் தலைமையிடமாக ஒரு மாவட்டம், ஏற்கனவே வேலூர் அது தலையிடமாக ஒரு மாவட்டம், எங்களுக்கு வந்து ராணிப்பேட்டை மாவட்டமாக ஒரு தலைமையிடமாக ஒரு மாவட்டம். அரக்கோணம் தொகுதினால அரக்கோணம் சொல்லியிருக்கலாமே. இல்லை அப்படி அண்ணன் சொன்னார். நான் அப்பயே கேட்டேன், என்னன்னா அரக்கோணம் தொகுதி அரக்கோணம் தலைமையிடமாக ஒரு மாவட்டமாக ஆக்கி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், தம்பி எல்லா மக்களும் நம்மளுக்கு முக்கியம். அதாவது மக்களுக்கு வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கணும், மத்திய பகுதியில் அமையணும். ராணிப்பேட்டையில் ஆற்காடு தொகுதிக்குது, ராணிப்பேட்டை தொகுதிக்குது, சோளிங்கர் தொகுதி, அரக்கோணம் தொகுதிக்குது. அதனால் வந்து நம்ம மத்திய பகுதியில் தான் தம்பி வைக்கணும். அதுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் வேணும். 100 ஏக்கர் நிலம் அதாவது காசு கொடுத்து வாங்க முடியாது. ராணிப்பேட்டில் அரசு புறம்போக்கு நிலம் 100 ஏக்கர் இருக்குது. நம்ம உடனே துவங்கணும். ஒரு கலெக்டரேட் வந்து உடனே நம்ம வந்து துவங்கி கலெக்டரேட் கட்டி கொடுக்கணும்.
அதனால் வந்து நம்ம ராணிப்பேட்டில் சூஸ் பண்ணுறது தான் கரெக்டு. மத்திய பகுதி நானும் வந்து மக்களுக்கு பொதுவாக தான் எடுக்கணும். டிஸ்டன்ஸ் வருது, டிஸ்டன்ஸ் ஆற்காடுக்கு இருக்கணும். ஆற்காடில் அந்த பக்கத்தில் கனியம்பாடி அடுக்கம்பாறையிலேருந்து வரணும். அது அங்கேருந்து 40 கிலோமீட்டர் இருக்குது. இது சென்ட்ரல் பகுதி. அவங்களுக்கு லேண்ட் இருக்குது. லேண்டு ரொம்ப முக்கியம். அப்போ அவர் சொன்னார், சரி நான் அவருடைய கோரிக்கை வந்து சரி நம்ம மக்கள் தான் முக்கியம். பொதுவாக மக்களும் ஒன்று தான், ராணிப்பேட்டை மக்களும் ஒன்று தான். எல்லாருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம்னா எல்லா மக்களுக்கும் வசதியாக நம்ம ஒரு கலெக்டரேட் உருவாக்கணும்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டு அப்போ சொன்னேன் அண்ணங்கிட்ட, என்னன்னா பரவாயில்லண்ணா எங்கள் மாவட்டத்தில் எங்கள் தொகுதியிலேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகணுன்னா ராணிப்பேட்டைக்கு வரணும், சுமார் 45 கிலோமீட்டர். அதுவே கலெக்டரேட்டுக்கும் ஒன்று தான். எங்களுக்கு வந்து ஒரு கோட்டாட்சியர் அலுவலகத்தை கொடுத்துட்டிங்கன்னா, ஆர்டிஓ அலுவலகம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதை பேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சப் கலெக்டர் வந்து எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கலெக்டரை விட சப் கலெக்டருக்கு அதிகம். விசாரணை அதிகாரி அவங்க சப் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட், நல்ல பவர் இருக்கும். ஒரு பட்டா வாங்கணும்னு சொன்னால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சப் கலெக்டருக்கு. அந்த அதிகாரம் கொண்ட ஒரு அலுவலகம் வந்து நம்ம தொகுதிக்கு வந்துச்சுன்னா ஏழை மக்கள்லாம் நிறைய பேர் பிரச்சனை. அதுதான் லேண்ட் பிரச்சனை. ஒரு ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் வாங்கினா கூட ஆர்டிஓ தான் கொடுக்கும். ஒரு ஆதரவற்ற விதவை ராணிப்பேட்டை போக முடியுமா? கஷ்டம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப மன திருப்தி. அந்த ஆர்டிஓ அலுவலகம் இங்கே வந்து இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இலவச வீட்டுமனை பட்டா வாங்கிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இலவச வீட்டுமனை பட்டா நடக்குது. எல்லாம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எல்லாம் மக்கள் ஈஸியாக போய் ஆர்டிஓ போய் பார்க்குறாங்க. ஆர்டிஓ ஈஸியாக எல்லா தொகுதியும் எல்லா இடத்துலையும் உடனே போய் பார்வையிடுறாரு. ஒரு வரதட்சணையில் வந்து ஏதாவது தற்கொலைன்னா உடனே ஸ்பாட்டுக்கு போகிறாரு. இதெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஊக்கம் கொடுத்தார் எடப்பாடியார். அந்த சப் கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்தது ஏழை மக்கள் ரொம்ப பயனடைகிறாங்க. அது எனக்கு ஒரு மன திருப்தி. அதே மாதிரி ஒரு சாலை திட்டம், பெரிய சாலை திட்டம் கொடுத்தாரு. 350 கோடியில் சாலை திட்டம், புறவழி சாலை திட்டம். இந்த சாலை திட்டம் இனிமேல் வந்து பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா நம்ம தக்கோலம் கூட்டுரோட்லேருந்து இலப்புத்தனில் வழியாக அப்படியே நேரம் தணிக்கை போடுவதில் வந்து சாலை திட்டம், பெரிய பெரிய சாலை திட்டம். அது முழுமையடைஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் நிறைய தொழிற்சாலைகள்லாம் வரும். நம்ம தொகுதி வளர்ச்சி அடைஞ்சிடும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வரதுக்கு முன்னாடி 5000 10,000 தான் சென்ட் நிலம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம், கிட்டத்தட்ட 3 கோடி 4 கோடின்றான் ஒரு ஏக்கர். அந்த அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே அரசாங்க ஹாஸ்பிட்டல் வந்து கூட இவங்க கட்டிங்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். திமுகவில் தான் கட்டிங்கிறாங்கன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது மத்திய அரசு, மாநில அரசு திட்டம் கிடையாது, மத்திய அரசு திட்டம். அது வந்து நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையில் வந்து எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி பிடி அவர் டெல்லி இது பண்ணுற சுகாதார திட்டத்தில் அவர்கிட்ட போய் பார்த்து அதெல்லாம் இங்கிருந்து ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் ரொம்ப லாங் ப்ராசஸ் பண்ணி மத்திய அரசு தான் 21 கோடி கொடுத்து நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க. இவன் நினச்சிக்கிறாங்க எல்லாம் வந்து கூட்டணி அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய முயற்சியால் வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு மூலமாக கட்டிங்கிறோம். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து எங்களுக்கு வந்து அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனையை வந்து மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்றணும் இந்த முறை. ஆமாம், கண்டிப்பாக நான் கொண்டு வந்துடுவேன். அதுக்கு தான் இந்த பேஸ். ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனையை உடனே கொண்டு வர முடியாது, படிப்படியாக கொண்டு வர. என்னுடைய பணி வந்து தொடரும். அதே தான், எப்போ மக்களோட மக்களாக இருப்போம், மக்களுக்காக பணியாற்றுவோம். இப்போ வந்து சொன்னேன் நான் இந்த 11 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் 10 வருஷம் நான் நல்ல சாதனை புரிஞ்சேன். இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில் போராட்டம் பண்ணி பார்த்தோம், ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தோம், சட்டமன்றத்தில் பேசியும் பார்த்தோம். ஆனால் அவங்க செவிசாய்க்கல, இந்த திட்டங்கள் எதுவும் கொடுக்கல. கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது செய்ய வேண்டியது. நம்ம பயணிப்பேட்டை மேம்பாலம் இருக்குது, அதே போல் நம்ம மாவட்ட தலைமை மருத்துவமனையை தரம் வைக்கணும். அதே போல் இப்போது எடப்பாடியார் கொடுத்த அந்த 350 கோடி சாலை திட்டத்தில் உடனே மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதில் தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு அரசு சட்டக்கல்லூரியை கொண்டு வரணும். இந்த அரக்கோணம் டு சோளிங்கர் இந்த சாலையை வந்து 4 வழி சாலையாக ஆக்கணும். அதே மாதிரி நம்முடைய அரக்கோணம் ஓச்சேரி சாலை அத்தியம் 4 வழி சாலை ஆக்கணும்.
அதே மாதிரி அம்மா அவர்கள் தண்டலம் தண்டலத்திலிருந்து அரியிலபாடி கூட்டுரோடு வரை 200 கோடியில் சாலை திட்டம் கொடுத்தாங்க. 4 வழி சாலை திட்டம். அது மப்பேடு வேறு தான் இருக்குது. அந்த மப்பேடு இருந்து அரியிலவாடி கூட்டுரோடு வரையும் கொண்டு வந்துட்டோமா நம்மளுக்கு வந்து நிறைய தொழிற்சாலைகள் அப்படியே தொடர்ந்து நம்ம இது ஆகிடும். நல்ல திட்டங்கள். அதே போல் வந்து நம்ம அரக்கோணம் நகருக்கு தங்கு தடையின்றி குடிநீர் அவங்களுக்கு கொடுக்கணும். போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சாலைகள்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. இன்னும் திட்டங்கள்லாம் இருக்குது. இந்த திட்டங்கள்லாம் நம்ம நிறைவேற்றணும். 100% ஒரு வளர்ச்சியடைந்த தொகுதியாக நம்ம மாற்றணும். தொடர்ந்து என்னுடைய பணி இருக்கும். தொகுதி வளர்ச்சிக்கும் பாடுபடுவோம், மக்கள் வளர்ச்சிக்கும் பாடுபடுவோம். ஏழை மக்களை அவங்களை கை தூக்கி விட்டு நம்முடைய அதாவது சமச்சீர் வளர்ச்சின்னு சொல்லலாம். எல்லா நிலையிலும் வளர்ச்சி இருக்கணும். மக்களும் வளர்ச்சி அடைந்திருக்கணும், தொகுதியும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். தொகுதி மட்டும் வளர்ச்சி அடைஞ்சா ஆமாம், தொகுதி மட்டும் வளர்ச்சி அடைந்த போதாது. அடித்தட்டு மக்களும் வளர்ச்சி அடையணும். சமச்சீர் வளர்ச்சி இருக்கணும். எல்லா பகுதியும் வளர்ச்சி அடையணும். அந்த விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கணும். விவசாயிகளுக்கெல்லாம் நம்ம தடுப்பணை கொண்டு வந்து நிறைய இன்னைக்கு நம்ம தொகுதியில் விவசாயம்லாம் நம்ம நல்லா பண்ணியிருக்கிறோம். அதனால் தொடர்ந்து மக்கள் இன்றைக்கு பேராதரவு தராங்க. நீ நம்ம தொகுதியிலலாம் போகும்போதெல்லாம் மக்கள் வந்து நீ சொல்கிறாங்க, நீ தான் வருவ, நீ தான் ஜெயிப்ப. அது சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அந்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள். நிச்சயமாக எல்லா வாக்குறுதியும் நாங்கள் நிறைவேற்றுவோம். ரொம்ப நன்றி சார். இப்போ இத்தனை மணி நேரம் உங்கள் பிஸி ஷெடியூல்லையும் இந்த நேரத்தை கொடுத்துக்க நன்றி. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. அனைவரும் சார் வாழ்த்துக்கிறேன். நன்றி. வணக்கம்.